ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் சென்னை வடபழனி ஃப்ளைஓவர் அருகே இருக்கிற வேங்கீஸ்வரர் சிவன் கோயில், உடனுறை சாந்தநாயகி அம்மன் கோவில். இந்த கோவில் 1000 வருடம் பழமையான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாக கருதப்படுகிறது. வேண்டிய வரங்களை தரும் சிவன் கோவில்னு இதை சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலை பற்றின ஸ்தல வரலாறு மற்றும் சிறப்புகளை பார்க்கலாம். மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் 2015ஆம் ஆண்டில் நடைபெற்று புது பொலிவுடன் காட்சியளிக்கிறது. மகா சிவராத்திரி அன்று விடிய விடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதும், பிரதோஷ தினத்தில் நந்தி அபிஷேகம், அன்னாபிஷேக நாளில் காய்கனி பந்தலோடு சாதத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஈசனை காண கண்கோடி வேண்டும். இக்கோவில் ஸ்தல வரலாறு பார்த்தீங்கன்னா, வண்டுகள் தீண்டும் முன்னரே மலர்களை பறித்து இறைவனை பூஜிக்க விரும்பினார் ஒரு முனிவர். அதனால் பொழுது விடியும் முன்னரே மரங்களில் ஏறி பூக்களை தீண்டுவதில் வண்டுகளை முந்திக் கொண்டார். இவரது பக்தியை போற்றும் வகையில் எளிதாக மரம் ஏற அவருடைய கால்களை புலிக்கால்களாக மாற்றி தந்தான் இறைவன். அதனால் அவர் புலிக்கால் முனிவரானார். இவரை வியாக்கிரபாதர், அதாவது புலிப்பாதம் கொண்டவர் என்றும் அழைப்பார்கள். அந்த வேங்கைக்கால் முனிவர் வழிபட்ட ஈசன் ஆதலால் இந்த கோவில் மூலவர் வேங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். சிவபெருமானின் திருநடனங்களை காண விரும்பி அத்திரி முனிவர் அனுசுயா தம்பதியருக்கு மகனாக அவதரித்தார் ஆதிசேஷன். இவரும் வியாக்கிரபாதரும் சேர்ந்து சிவ பரம்பொருளை வழிபட்ட ஸ்தலம்தான் இந்த வேண்டிய வரம் தரும் வேங்கீஸ்வரம். இந்த கோவில் ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்ட கோயிலின் உயர்வையும் பெருமையையும் அருளையும் பறைசாற்றி நிற்கிறது. கிழக்கு நோக்கிய இதன் வழியே நுழைந்தால் தங்க முலாம் பூசிய பெரிய கொடிமரத்தின் பளிர் கண்ணை பறிக்கிறது. அழகிய வேலைப்பாடுகளுடன் பலிபீடம், சிறிய மண்டபத்துடன் கூடிய நந்தீஸ்வரர், இவை யாவற்றையும் அடங்கிய முன்மண்டபம் கலையை உணர்த்தும் தூண்களுடனும் காணப்படுகிறது. உள்ளே சென்றால் வலதுபுறம் வியாக்கிரபாதரும், இடதுபுறம் பதஞ்சலி முனிவரும், தெற்கு புறத்தில் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் ஆகியோரும் நின்ற கோலத்தில் அருள் வழங்குகிறார்கள். இந்த கோவிலின் தனிச்சிறப்பு பார்த்தீங்கன்னா, கோயிலின் வசீகரிக்கும் அமைப்பும் பக்தி பெருக்கும் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகின்றன. கருவறையின் வெளிப்புறம் வெள்ளி நிறத்தில் பளபளக்கிறது. அங்கே 5 தலை நாகத்துடன் வேங்கீஸ்வரர் வீற்றிருக்கும் அமைதியும் அம்சமும் நம்மை மெய்சிலிர்க்க செய்கிறது. வேங்கீஸ்வரரை தரிசித்து விட்டு வெளியே வந்தால் தனி கோயில் கொண்டு அமர்ந்திருக்கிறார் விநாயகர். அவரை அடுத்து அமர்ந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி வீற்றிருக்கிறார். யானையின் பின்புற வடிவில் விமானம் கட்டப்பட்டுள்ளது. தனிச்சிறப்பு, பின்புறம் மேற்கு நோக்கி விஷ்ணுவும் வடக்கு புறம் நின்ற கோலத்தில் பிரம்மாவும் உள்ளனர். தெற்கு நோக்கிய தியான சண்டிகேஸ்வரர் துர்க்கையை தரிசித்தால் பலன் மிகவும் அதிகம். சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோடு தனி கோயிலில் காட்சி தருகிறார். இந்த கோவிலின் பிரதோஷ மகிமையும் பலன்களும், புண்ணிய தினங்களில் ஆலயங்களில் வழிபடுவது உயர்ந்த பலன்களை தரவல்லது. பிரதோஷ காலம் அப்படிப்பட்ட வல்லமை கொண்டது. பார்க்கடலை கடைந்த போது வாசுகி என்னும் பாம்பு வலி தாங்காமல் ஆழகால விஷத்தை கக்கியது. அந்த விஷத்தை இறைவன் உட்கொள்ள உமையவள் பதற கண்டத்தில் விஷத்தை நிறுத்தினார், அதாவது தொண்டையில் விஷத்தை நிறுத்தினார் பெருமான். அதனால் நீலகண்டன் எனவும் பெயர் பெற்றார்.
தேவர்கள் தங்கள் ஆசை நிறைவேற சிவன் கட்டளைப்படி மீண்டும் பார்க்கடலை கடைந்தனர். லக்ஷ்மி, ஐராவதம், காமதேனு, கற்பக விருட்சம், சிந்தாமணி, சூடாமணி, கவஸ்டபமணி முதலியன தோன்றின. லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொண்டார். மற்றவற்றை தேவேந்திரன் அடைந்தார். உறக்கமின்றி கடலை கடைந்ததும் அமிர்தம் கிடைத்தது. தேவர்கள் அதை உண்டு மகிழ்ந்து ஆடி பாடியதால் சிவபெருமானை மறந்தனர். அடுத்த நாள் திரையோதசி அன்று அந்த குற்றத்தை மன்னித்தருளுமாறு பிரம்மா, விஷ்ணு, 33 தேவர்கள், முனிகள், ரிஷிகள் சிவாலய தரிசனத்தில் ஈடுபட்டார்கள். அந்த நேரத்தில் நாமும் சிவனை வழிபட்டால் காலை, மதியம், மாலை என முப்பொழுதும் தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். வறுமை, பயம், பிணி, பாவம் அகலும். திருமண புத்திரப்பாக்கியம் போன்ற பலன்களும் உண்டாகும். சனி பிரதோஷம் மிகச்சிறந்தது. பிரதோஷ நாளில் சிவ வாத்தியங்கள் இசைக்கும் போது சிவனின் ஆனந்த தாண்டவத்தை காணும் உணர்வை உண்டாக்கும். அம்மன் சந்நிதியில் பின்புறத்தில் பைரவர் இருக்கிறார். அரசு, வேம்பு மரங்கள் இதம் தருகின்றன. தேர் போன்ற பச்சை சலவை கல்லாலான உயர்ந்த மண்டபத்தில் நவகிரகங்களை சுற்றி வந்து தனிச்சன்னதியில் இருக்கும் சனீஸ்வரர், முனீஸ்வரர், சந்திரரையும் இங்கு தரிசிக்கலாம். மறுபுறம் சூரியர், வீரபத்திரரை வணங்கி முடிந்து சற்று நேரம் அமர்ந்தால் மனதுக்கு நிம்மதி, புத்துணர்ச்சி கிடைக்கும். விசாலமான 4 பக்கமும் கோபுரத்துடன் கூடிய வாயிலை கொண்டுள்ள வேண்டிய வரம் தரும் வேங்கீஸ்வரர் ஆலயம் வாருங்கள், பயன்பெறுங்கள். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மதியம் 12 வரைக்கும் இருக்குது. அதே போல் ஈவினிங்கில் 4 மணிலேருந்து நைட்டு ஒரு 8 வரைக்கும் இருக்கும். வடபழனி பேருந்து நிலையம் மற்றும் மேம்பாலம் மிகவும் அருகிலே உள்ளது. இதன் கோபுரம் எங்கு பார்த்தாலே தெரியும்படியே அமைந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வரும் நல்ல வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.